Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று கூடுகிறது. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை திங்கட்கிழமை விசேட சந்திப்பொன்றை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக போலீஸ் விசேட பிரிவுக்கு இதுவரை 8 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. புதிய நிர்வாக ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளதாக தெரிவித்து போலியான விளம்பரம் ஒன்று பகிரப்படுவதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டம் முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தமிழ் பொது வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ள அரியநேத்திரனின் விடயம் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அவர் மீது நடவடிக்கைகளை எடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. எவ்வாறாயினும் அரியநேத்திரனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுவதோடு தான் தமிழரசுக் கட்சியை விட்டு செல்லவில்லை, சுயேட்சையாக போட்டியிடுகின்றேன், கட்சி எந்த தீர்மானத்தினையும் எடுக்கவில்லை, அதனால் அக்கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்டவன் என்ற குற்றம் சாட்ட முடியாது உள்ளிட்ட விவாதங்களை முன்வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். அதேபோன்று மாவை சேனாதிராஜாவும் உடனடியாக அரியநேத்திரன் மீது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இடமளிப்பார் என்று கூற முடியாது. அதேபோன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற பொது வேட்பாளருக்கு ஆதரவான கூட்டத்தில் ஸ்ரீதரனின் வகிப்பாகம் சம்பந்தமாகவும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை அடுத்து சுமந்திரன் தென்னிலங்கை தலைவர்களுடன் நடத்திய சந்திப்புகள், மாகாண சபை தேர்தல்கள், திருத்தச் சட்டம் உள்ளிட்ட இதர விடயங்களை பகிர்ந்து கொள்வதோடு ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்திப்பதற்காக தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு ஒன்று ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை திங்கட்கிழமை விசேட சந்திப்பொன்றை நடத்தவுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் சிவில் பிரதிநிதிகள் 7வருக்கும் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீகாந்தா ஆகியோர் குறித்த சந்திப்பில் பங்கேற்பதென உறுதிப்படுத்தியுள்ளனர். சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சிவில் தரப்பினர் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு அழைத்த விடயம் சம்பந்தமான தெளிவற்ற நிலைமை காணப்படுவதால் அது குறித்து ஆராய்ந்து முடிவெடுப்பதாக அறிவித்துள்ளனர். இதேவேளை சி.வி. விக்னேஸ்வரன் உடல் நலக் குறைவின் காரணமாக இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவித்துள்ளதோடு தனது கட்சி பிரதிநிதி ஒருவரை அனுப்புவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து பிரிந்து ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்த தரப்பினால் இந்த புதிய கட்சி உருவாக்கப்பட உள்ளது. இதன்படி இந்த புதிய கட்சி அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்காவின் பரப்புரைக்காக 150 கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நிமல் லான்சா தரப்பினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தோட்டத் தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1700 ரூபாயாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயற்படுத்த 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார்.
எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையை அழைத்து பேசி அந்த தீர்மானத்தை செயல்படுத்த தேவையான சட்டங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் சேமலாப நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளை அடுத்த வருடத்திலிருந்து முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்டத் தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் நேற்று கண்டி கரளிய மண்டபத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக போலீஸ் விசேட பிரிவுக்கு இதுவரை 8 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பில் 3 முறைப்பாடுகளும் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 5 முறைப்பாடுகளும் பதிவாகி உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பொது சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை, வீதியொன்றுக்கு கான்கிரீட் போட்டமை, அரசு அதிகாரிகளை அரசியல் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தியமை போன்ற தேர்தல் சட்ட விதிமீறல்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பெப்ரல் அமைப்புக்கும் 68 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புக்கு 32 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. புதிய நிர்வாக ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான தேர்தல்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளதாக தெரிவித்து போலியான விளம்பரம் ஒன்று பகிரப்படுவதாக இலங்கை கணனி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த போலியான விளம்பரத்தை பகிர்வதனை தவிர்க்குமாறு அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக்க தம்னு போல தெரிவித்துள்ளார். இது ஒரு சைபர் குற்றச்செயலாக இருக்கலாம் எனவும் அதனூடாக உங்களின் தனிப்பட்ட தகவல்கள் வேறு நபர்களின் கைகளுக்கு செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் காலை பிரதான தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.